ஸோ இன்றைக்கி சுதாகர் ப்ரோ நீங்கள் கேட்ட இந்த அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் எப்படி இதை என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து நான் இப்போ இங்கே பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மொத்தமாக 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ 920, 943, அப்புறம் 1027, அப்புறம் 1151. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு சான்ஸ் இருந்துச்சு, பட் நம்ம இதை பார்க்கல, அதனால் அதை எடுக்கலை. ஓகே, ஸோ இப்போ இந்த 4க்கான ரீசன் மட்டும் நம்ம இப்போ சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி மார்னிங்கே தெரியும், பிஃபோர் ஓப்பனுக்கு முன்னாடியே நம்ம பிஇ சைடு தான் இன்றைக்கி ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த 22,900 சிஆர்பிஇ இது வந்து அபவ் 280க்கு மேலே ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தராக நம்மளோட லெவல்ஸுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ரிஜெக்ஷனுக்காக அப்படின்னு. பட் இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து ஓப்பன் ஆனதே வந்து அரௌண்ட் 390 சம்திங், இதில் பார்த்தா தெரியும். ஸோ 393க்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டாக சிஇ. ஸோ நம்ம லாஜிக் படி 280க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு 22,900 சிஇ. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கால் சைடு தான் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கும். ஓகே, பட் நம்மளோட இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணது என்ன அப்படின்னா பிஇ சைடுக்கான மார்க்கெட் தான் கரெக்டாக. ஸோ ஏதாச்சும் ஒரு லெவல் நம்ம டேப் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறது தான் நம்ம லாஜிக். ஓகே, ஸோ இப்போ நான் ஏன் என்னோடய ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடை பார்த்தோம்னா 920. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். இது எடுத்ததுக்கான மெயின் ரீசன், இங்கே நம்மளுக்கு R1ல் டேப் ஆகிடுச்சு, R1 டச் பண்ணிடுச்சு கரெக்டாக. R1 டச் பண்ணிட்டு அது அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே க்ளோஸ் ஆகுங்கிறது என்னோடய அசம்ஷன். அகெயின் அங்கேருந்து நம்மளுக்கு இங்கே R0.5 வரைக்கும் வரணுங்கிறது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம இது வரைக்கும் பண்ண பேக் டெஸ்ட்டோட ரிசல்ட் கரெக்டாக. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பட் அந்த ரீசனை வச்சு தான் நம்மளுக்கு மார்னிங்கே இது, ஏன்னா எப்போயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சுன்னா அது மினிமமாக அது 50% வரைக்கும் ரீட்ரேஸ் ஆகும். எப்போயுமே நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே அது அப்படி தான் இருந்திருக்கு எல்லா மேக்ஸிமம் கேண்டில்ஸில். இது வரைக்கும் நான் ஒரு 1 இயர் கேண்டிலே நான் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ அந்த கேண்டில்ஸில் இந்த மாதிரி 50% ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி தான் லாஜிக் இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு R0.5 வரைக்கும் போகலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் மினிமம் இந்த 50% கவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய அசம்ஷன். அண்ட் அது தான் இன்றைக்கி நடந்துச்சுமே. ஓகே, அந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ணோம், 920க்கு இந்த என்ட்ரி ட்ரிகர் பண்ணோம் பிஇ சைடு. ஓகேவா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட லாஜிக் படி நம்மளுக்கு 10 பாயிண்ட்டு நம்மளுக்கு 1 பாயிண்ட் கவர்மெண்ட்டுங்கிறது தான் நம்ம லாஜிக். முடிஞ்ச அளவுக்கு நம்ம லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் கரெக்டாக. ஸோ அதில் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நம்ம வாட்டுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த லாஜிக்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் 920க்கு நான் எடுத்ததுக்கான ரீசன். ஓகே, மறுபடியும் 943க்கு நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். இந்த என்ட்ரி எதனால் எடுத்தேன் அப்படின்னா 943. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு இங்கே தான் கரெக்டாக, எக்ஸாக்டாக நம்மளுக்கு இங்கே இந்த கேண்டிலில் தான் நம்ம அந்த இன்னொரு ஆர்டரை ட்ரிகர் பண்ணிப்போம். இது என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் R1ல் இது ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. R1ல் இது கீழே வரல, மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணது மறுபடியும் இங்கே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் 935க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பிஇ சைடு போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பிஇ சைடுக்கான மார்க்கெட்டு தான். ஸோ பிஇ சைடு போகும்போது நம்மளுக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலே நம்ம எடுக்காமல் இதோட நெக்ஸ்ட்டு இதுக்கு லோவுக்கு கீழே வருதில்ல, இந்த கேண்டிலில் தான் நம்மளோட என்ட்ரி. ஓகேவா. ஸோ அதனால தான் பார்த்தோம்னா 943க்கு எடுத்திருப்பேன். ஆக்சுவலி இது 41, 42க்கு எடுத்துருக்கலாம். பட் நம்மளுக்கு இதுக்கு கீழே தான் வரப்போதாங்கிறது நம்மளுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா. பட் 943க்கு பார்த்தோன்னா இது கீழே வந்துடுச்சு. இதுக்கு மேலே இது மேலே ஏறி போகணுன்னா இங்கே கீழே ரீட்ரேஸ் பண்ணாமல் மேலே ஏறி போகாது. இதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அந்த ரீசனால தான் 943க்கு நம்ம எடுத்தோம் ட்ரேடு. அகெயின் எதுலேயுமே நம்ம வந்து ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் தான் அஸ் யூஷுவல் நம்மளோட டார்கெட்டு. எவ்வளோ மேக்ஸிமம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம கிராப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்ல. இந்த மொத்த கேண்டில்ஸையும் கன்சிடரே பண்ண தேவையில்ல, அன்லஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்காத வரைக்கும். ஓகேவா. ஸோ நம்ம போட்ட லைனில் தான் இது கண்டிப்பாக போகுது. அப்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. பேக் டெஸ்ட் பண்ணி வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் இந்த கேண்டில்ஸ்லாம் எடுத்து பார்த்த வரைக்கும். ஸோ நம்ம டார்கெட்டை நம்ம எவ்வளோ லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி டார்கெட்டை கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப சேஃபாக சைடில் நிஃப்டியில் ப்ளே பண்ணலாம்.
ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. ஸோ இங்கே வந்துச்சு கரெக்டாக அதே மாதிரி நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம இதோட புக்கிங்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் டைமில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 hour 2 minutes, மேக்ஸிமம் ஒரு 5 minutesக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே கூட நம்ம பெருசாக ஹோல்ட் பண்ணதில்லை. ஸோ இது அடுத்த ட்ரேடுக்கான ஒரு என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு 10:27க்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சிஇ சைடு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏன் இன்றைக்கி நம்ம சிஇ சைடு எடுத்தோம் அப்படின்னா, அகெயின் நம்மளுக்கு சான்சஸ் கிடைக்கும்போது ஃபுல்லாக நம்ம ப்ளே பண்ணலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. அதை நான் பிலீவ் பண்ணவும் இல்லை 1 or 2 ட்ரேடில் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணல. அதனால தான் சரி ரிஸ்க் நம்மளுக்கு சிஇ சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் செயலிங் இன்றைக்கி கரெக்டாக நம்மளோட ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பை பண்ணுறோம். ஸோ அதை நம்மளுக்கு லாஜிக் கரெக்டாக இருக்குது. பட் பையிங்கில் வந்து ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு ரீசனால தான் இதில் 5 லாட் பை பண்ணியிருக்கேன். இல்லைனா நான் வந்து ஒரு 30 லாட்ஸே நம்ம இதில் பை பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த ஒரே ஒரு ரீசனால் ஆப்போசிட் சைடு நம்ம பண்ணுறோங்கிறது ரிஸ்க் இருந்தாலும் ஓகே, நம்மளை ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் நம்மளுக்கு லாஸ் ஆக போகுது அப்படிங்கிற கேஸில் அதனால தான் 5 லாட்டு பை பண்ணேன். அகெயின் கரெக்டாக இப்போ 10:27:36 ஐ திங்க் கரெக்டாக இந்த கேண்டில் தான். இந்த கேண்டிலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, அகெயின் இங்கே வந்துச்சு 50% ரீட்ரேஸ் ஆச்சு. ரீட்ரேஸ் ஆகிட்டு R1 கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் இதோட ஹைக்கு போகுங்கிறது நம்ம ரூலு. மினிமம் அந்த இன்ட்ராடே ஹைக்கு போகும். அதே மாதிரியே போச்சு. நம்ம போகிற வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணல. யூஸ்வல் நம்மளோட பாயிண்ட் படி 10 பாயிண்ட் 15 பாயிண்டில் எக்ஸிட் ஆகும். பட் நான் ஹோல்ட் பண்ணதுனால ஒரு 22 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேவா? வெறும் 5 லாட் வச்சுட்டு. ஸோ இது தேர்ட் என்ட்ரிக்கான ரீசன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ட்ரி 11:51க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ 11:51க்கு அகெயின் பிஇ தான். 11:51 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இங்கே தான். ஓகே, ஸோ இங்கே ஏன் மறுபடியும் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏன் இங்கேயே எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா, எதனால் இங்கே எடுத்தோம் அப்படின்னா, இங்கே எடுத்ததுக்கான ரீசன் இந்த ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு மேலேருந்து புல் பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக ஹேமராக எனக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்லாம் பெருசாக தெரில. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவும் நாட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு தேவையில்லாத தலைவலி ஏதாவது. ஓகே, ஸோ இங்கே ஏன் எடுக்காமல் இங்கே எடுத்தோம் அப்படின்னா, இங்கே எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ரீசனுமே கிடைக்கல. அப்படி இல்லைனா இங்கே எடுத்துருக்கலாம். ஓகே, இங்கே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரீசனுமே கிடைக்கல. மேபி நான் வந்து இங்கே இந்த 11:20க்கு இதோட லோ கிட்ட டச் ஆயிருந்துச்சுன்னா நான் இங்கே எடுத்துருந்துருப்பேன். 11:25க்கு எடுத்துருப்பேன். பட் டச் ஆகலை. அதனால் இந்த பர்டிகுலர் இதை வந்து நான் கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஓகேவா? பட் நான் எதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டினியூஸாக 3 கேண்டில் ரெட்டாக வந்துருச்சு. 4த்தும் ரெட்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பிக் கேண்டில் வந்திருக்குல்ல. இந்த மாதிரி வந்த சினாரியோவில் இந்த பிக் கேண்டில் மறுபடியும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனதே கிடையாது. எப்போல்லாம் இந்த ஓப்பன் ஹை ஆர் ஓப்பன் லோ சேமாக வருதோ அந்த மாதிரி கேஸில். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டில் தான் இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம். இன்னொன்று இந்த லோயர் லோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இதை பிரேக் பண்ணி இது க்ளோஸ் கீழே வைக்கும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணிட்டு, சப்போஸ் இது இப்படி நடக்காமல் மறுபடியும் இந்த கேண்டில் கீழே வந்துட்டு பெரிய விக்கு கொடுத்து க்ரீன் கலர் வச்சுருந்துச்சுன்னா நான் இந்த ஹைலேயே நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் இங்கே அட்லீஸ்ட் R1க்கும் R2க்கும் மீட்டுக்கு போயிடணும். ஓகே, ஸோ அந்த ரீசனால தான் நான் இங்கே வச்சுருந்தேன். இந்த பர்டிகுலர் என்ட்ரி மட்டும் நான் ரிஸ்கோடு தான் நான் என்ட்ரி பண்ணேன். ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக பி சைடு தான் போகும். இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். பட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே இது பிஇ சைடு தான் போகும் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. ஓகே, பட் எப்போ இந்த இதுக்கு க்ளோஸ் கீழே வச்சுச்சோ அப்போ நான் இந்த ஹோல்டை வந்து நான் இது ரன் பண்ண வச்சுக்கிட்டேன். ஓகே, எக்ஸிட் ஆகலை. பட் நான் என்ன போட்டு வச்சுருந்தேன், லிமிட் போட்டு வச்சுருந்தேன் 375க்கு போட்டு வச்சுருந்தேன். அது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 11:50 எப்போ எங்கே. ஓகே, அது இதில் பார்க்க முடியாது. ஃபைன், அது வேறு ஒரு ஸ்ட்ரைக்கு. இங்கே நம்ம கட்டுறது ஏடிஎம் ஸ்ட்ரைக். அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 360 362 சம்திங் போயிட்டு ரிட்டன் ஆயிடுச்சு. ஓகே, இது இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அதனால் ஐ திங்க் நான் இதை ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ரிஜெக்ஷன் மட்டும்தான். இந்த ஒரு பெரிய கேண்டில் க்ளோசிங் இந்த கேண்டில். ஓகேவா? இந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்தோம். அகெயின் வி ஆர் இன் த பிஇ ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே வரைக்கும் கூட வெயிட் பண்ணியிருக்க முடியும். பட் அவ்வளோ தூரம் நம்ம
இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகலை, அந்தளவுக்கு இன்னும் நம்ம போகலை. மேபி அதெல்லாம் இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் இன்னும் வரும். ஓகே. பட் இங்கே என்ன நம்ம ஒரு பியூட்டியான விஷயம்னா, நம்மளோட லெவல்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருக்கு, ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. எந்த இடத்துலலாம் நம்ம எடுக்கக்கூடாது, எந்த இடத்துலலாம் எடுக்கலாங்கிறத கிளியராக நம்ம சொல்லியிருக்கு. பட் இன்றைக்கி பெருசாக நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஃபேவர் ஆகலை. ரெண்டு சைடுமே, ஸ்பாட்லேயும் சரி, ப்ரீமியம்லேயும் சரி. பட் சென்செக்ஸில் இன்றைக்கி ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ரிஜெக்ஷனாக, நல்ல சம்திங் அதில் கரெக்டாக இன்றைக்கி மேப் ஆயிருந்துச்சு. பட் ரெண்டுலேயுமே மொரோவர் சேமாக தான் இருக்குது. பட் சென்செக்ஸ் நான் இதில் போஸ்ட் பண்ணல. ஏன்னா அதில் எப்போயுமே நம்மளுக்கு உள்ள என்ட்ரி ஆனால் ஒரு பதற்றத்தோடையே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரீசனால தான் அகைன் நம்மளுக்கு இங்கே ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நம்ம எடுக்கலை. நம்ம இந்த டைமில் நான் பார்க்கல மார்க்கெட்டை, சரியாக மிஸ் பண்ணிட்டேன். அகைன் நம்மளுக்கு இங்கேயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, எடுக்கலை. ஸோ இவ்வளோ தான். ஸோ மார்க்கெட்டை பார்த்தா நம்மளுக்கு எடுக்க முடியும். பட் நம்ம மார்க்கெட்டை பார்க்காதனால எடுக்கலை. பட் அதுக்கு தான் இப்போ நம்ம அல்கோ க்ரியேட் பண்ணுறோம்ல. ஸோ அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதை அலர்ட் கொடுத்துட்ருக்கோம். அதை அலர்ட் கொடுக்குறத வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த பை அண்ட் செல் பை டிஃபால்ட்டாக நடக்கும், வித் மினிமல் பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டோட. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரோ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. தேங்க்ஸ்.